ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, செம்ம டென்ஷன் தாங்க கண்டிப்பாக இதை நான் வரும்னு நினச்சேன். ஏன்னா சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப்பையும் தட்டி உனக்கு இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் வந்துட்டு கனிக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, மைக்கை மாட்டாமல் ஜெர்கண்டி மாதிரி பாத்ரூம் வந்து சூப்பர் டெலக்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஏமா மைக்கே போல் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியவே தெரியாதுல்ல. அப்போ வந்துட்டு அமித் அவர்கள் போய் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு, நல்ல விதங்களை சொல்லி. அப்போ சாண்ட்ரா கிட்ட ஃபஸ்ட்டு போய் சொல்கிறாங்க, மனதார தான் சொன்னாங்க. நம்ம பார்த்தோம் என்ன பண்ணாங்கன்னா, சாண்ட்ரா நான் மைக்கு போல் மன்னிச்சிக்கங்க அப்படின் போது சாண்ட்ரா ரொம்ப நெக்கிலாக அப்படியே கண்ணாடி பார்த்துரும் சொல்லு. இந்த பெரிய வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் அப்படியே சேவிங் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐயா உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கும் வந்திருக்காங்க, பார்க்கலாம் வேறு என்னவா அப்படின்னு கேட்பாங்களா. அந்த மாதிரி இவங்க மூஞ்சை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு கனி சாண்ட்ரா நான் வந்து மைக்க மாட்டல, எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் உங்கள் இப்போ பசங்க மேலேயும் உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயும் வச்சுருக்கிற அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகான ஒரு அன்பு. இவ்வளவு அன்பு வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு நானே பார்த்து வேந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. என்ன இது ஒரு மரியாதை வேண்டாமா அப்படின்னா, ஆமாம் கனி எனக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துட்டாங்க, இப்போயே வந்து டாஸ்க்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பேசிகிட்ருக்கு, இந்த பொண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்களோட எண்ணங்கள். பட் இருந்தாலும் அதை ஒரு டாஸ்க்கை வந்து செய்யும்போது கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, அது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிடுச்சு. அங்கே வந்துட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கனி, விக்ரம், நம்ம அமித், விஜய், பார்வதி. அப்போ வந்து சொல்கிறாங்க, தலை அடுத்த வாட்டி நான் மைக்கு போடலான்னு எனக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அந்த நல்லதை வந்து நான் சாண்ட்ராக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். அப்போ அடுத்த வாட்டி நீங்கள் மைக்கு கைட்டு வச்சுட்டு போவீங்களா? ஏன் இவ்வளோ தைரியமாக பண்ணுறீங்க? அப்போ விஜய் போகிறது மட்டும் ஏன் பிடிச்சி போடுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பாருங்கள் பேசாத மட்டும் கேளுங்க. அதாவது என்ன, நான் என்ன லூஸா அவன் கேட்குறாங்க. நான் என்ன லூஸா? அங்கே போய்ட்டு என் மனசார அவங்கள பற்றி நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவங்க வந்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குது? ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, தயவுசெய்து பண்ணாதீங்க போது அமித்துக்கு அது தெரிஞ்சுது. இல்லை புரியுது எனக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கனி வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்குமே சூப்பராக சொன்னாங்க. ஆனால் ஒரு சில இடங்களை வந்து ரொம்ப சூப்பராக சொன்னாங்க பாருங்கள், அது கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு. அரோரா வந்து நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே பிடிச்சவங்க பிடிக்காங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு நீதி தான் நேர்மைனா சொல்லிவிடுவாங்களாம். இன்றைக்கி ஒரு கேஸ் வருது, உங்கள் அக்கா அரோரா போட்டிருக்காங்க விஜய் பார்வதி மேலே ஒரு கேஸு. அதுக்கு என்ன பண்ணாங்க பார்க்கலாம். என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள். அதுலேயும் வந்துட்டு திவ்யாவுக்கு ஒன்று சொன்னாங்க பாருங்கள் சூப்பராக. அவங்க வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நேர்மையாக இருக்குமா, எடுத்து இருக்க விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குமா. திவ்யா மேலே வேணா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, செம்ம கேஸு. அவங்க வந்துட்டு ஒரு சண்டை வந்துச்சுன்னா அங்கே வந்து கத்தி பேசுவாங்க, பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தலைவலிக்குது, யாரும் கத்தாதீங்கன்ட்டு போயிடுவாங்க. ஏமா நீ கத்தி பேசுனா 10 பேருக்கு தலைவலி இருந்துச்சு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு தலைவலிக்குது, 10 பேருக்கு வர தலைவலி முக்கியமா இல்லை ஒருத்தருக்கு தலைவலி வர்றது முக்கியமா? ஏமா 10 பேர் ஃபஸ்ட் ரேங்க் பெருசா 10வது ரேங்க் பெருசா? ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற வேலைகள். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து சாரி கேட்கும்போது சாண்ட்ரா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.